ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு தயிர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி ரெசிபி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். அதேமாதிரி நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ரெசிபி இன்னும் போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால தான் எனக்கு இது புது ரெசிபியாக தான் இருக்குது. மேபி நியூ மாம்க்கெல்லாம் இது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கலாம். ஸோ இது எப்படி செய்யலாம் அண்ட் இது குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா சளி பிடிக்காதுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்னோடய குழந்தைக்கு நான் இதான் கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல நல்லா குழைய வடிச்சுக்கோங்க சாதத்தை. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. இது வந்து நம்மளுடைய vlog சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஹோம்லி மாம் சேனல். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது என்னோடய குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சாதம் நல்லா குழைய வடித்து நான் கொஞ்சோண்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் தான் இது. நீங்கள் பேக்கெட்டில் வாங்குவீங்களே அந்த மாதிரி தயிர் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பசும்பாலில் செஞ்சு கொடுக்குற தயிர் ரொம்பவே நல்லது. 1 வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு பசும்பால் வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. பட் நீங்கள் வந்து பாலை விட தயிர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கலாம் பசும்பால் கொடுத்தா. ஆனால் தயிர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதில் நிறைய வந்து கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும், உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும், எடை நல்லா கூடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பாடி ஹீட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். எப்பயுமே நீங்கள் தயிர் வந்து கொடுக்கும்போது சும்மா தயிர் மிக்ஸ் பண்ணி சால்ட்டு போட்டு அப்படியே ஊட்டி விடுறதை விட லைட்டாக தாளிப்பு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க, சளியே பிடிக்காது. இப்போ நான் எண்ணெயில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்சு மிளகும் சீரகமும் சேர்த்த பவுடர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து மஞ்சள், மிளகு, சீரகம், அப்புறம் எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தாளித்து நல்லா கொட்டியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷ் கலரில் இருக்கும். நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் தயிர் கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்குலாம் தயிர் கொடுத்தா சளி பிடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், சளி பிடிக்காது அண்ட் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. தயிரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 நிறைய ரெசிபி ஷேர் பண்ணுறேன். தயிர் சாதம் நம்ம கொடுக்குற முறை தான் முக்கியம். மற்றபடி இதை கொடுக்குறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. சளியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் புளிச்ச தயிர் கொடுத்திங்கன்னா சளி பிடிக்கும். சரி, அடுத்தது முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி நான் இந்த மாதிரி துருவி வச்சு அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ட்ராப்ஸ் வரும். இப்போது நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதம் இருக்குல்ல, தயிர் சாதம், அதோடு நம்ம இந்த இஞ்சி சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு நல்லா கதன்னு ஊட்டி விடுங்க. லஞ்சுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. பனி காலத்தில் அப்புறம் குழந்தைங்களுக்கு சளி இருக்கும் போல கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நமக்கே தெரியும். நல்லா இப்போ வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். தண்ணி நிறைய கொடுங்க. இந்த மாதிரி குளிர்ச்சியான சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு இப்போ வெயில் சீசன் வர்றதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த தயிர் வந்து சரி பண்ணிடும். இந்த ரெசிபி எந்த மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். ஆனால் 8லேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்காதீங்க. ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சினா நல்லா கெட்டியான பசும்பால் கூட சேர்த்து குழந்தைக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் சாதம். ஸோ அதனால் முழுங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி நிறைய தயிர் சேர்த்து ரெசிபி செஞ்சு கொடுங்க. வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு எத்தனை மாதம் குழந்தை இருக்காங்கன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.